ஒரே சிம்பிள் வழிங்க. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு அவர் உண்மை கண்டறி சோதனை நடத்தணும். செந்தில் பாலாஜிக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட வேண்டும். சிபிஐ மோகன்ராஜின் பரபரப்பு பேட்டி. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் இறந்துள்ளனர். கரூர் பரப்புரையில் ஆளும் கட்சியின் சதித்திட்டம் உள்ளதா என்ற சந்தேகங்களும் எழுகின்றது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று சிபிஐ மோகன்ராஜ் அவர்கள் பரபரப்பு பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் பேசியிருப்பதாவது: கரூரில் பரப்புரை நடந்த இடத்திலிருந்து ஹாஸ்பிட்டல் போக ஒரு டைம் ஆகும். ஓவரா கூட்டம் இருக்கும்போது செந்தில் பாலாஜி உட்பட எல்லோரும் போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதையெல்லாம் மீறி முன்னாடியே இவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்தது எல்லோருக்கும் பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. இதற்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு உண்மையை கண்டறியும் சோதனை நடத்தணும். உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினாதான் வருங்காலத்துல குற்றங்கள் நடக்காமல் இருக்கும். ஆனா அது நிறைய பேருக்கு பண்ண வேண்டி இருக்கு. விஜய் ஒரே ஒரு கேள்வி: செந்தில் பாலாஜிக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும், அது நடத்தினா முடிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் 40 பேர் செத்து போயிருக்காங்க என்று பேசியிருக்கிறார். அடுத்ததாக மீடியா விஜய்க்கு எதிரான ஒரு பிம்பத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்களா என்று கேட்டதற்கு, ஆமா எல்லாமே பணத்துக்காக தான் பண்றாங்க என்று பேசியிருக்கிறார் சிபிஐ மோகன்ராஜ் அவர்கள்.